குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நான் பேசிக்காக டீச் பண்ண போகிறது எப்படி ஒரு கோடை ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான். தனப்பிரியா செஞ்ச இந்த கோடில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசிக்காக யாரோ ஒருத்தர் நேமை டைப் பண்ணலாம். தனப்பிரியான்ற மாதிரி ஒரு நேமை டைப் பண்ணிட்டு, நீங்கள் 5 மேட்சஸ் கொடுத்தீங்கன்னா 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட், 6 செகண்ட் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, தனப்பிரியாங்கிற எக்ஸாக்ட் பேர் டேட்டா பேஸ்க்குள்ளே இல்லைனாலும், தனப்பிரியா கூட மேக்ஸிமம் மேட்ச் ஆகிற நேம்ஸ் வந்து ஹையஸ்ட் மேட்ச் மேலேயும் லோவஸ்ட் மேட்ச் கீழேயும் 65%க்கு மேலே மேட்ச் ஆகிற நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ மோகனப்பிரியாங்கிறது சம்வாட் ரைம்ஸ் வித் தனப்பிரியா, கரெக்டாக. தன்யாங்கிறது மோகனப்பிரியா அளவுக்கு ரைம் ஆகலினாலும் தனப்பிரியா கூட ஒரு அளவுக்கு ரைம் ஆகுது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட் என்னன்ட்டு. ஆனால் இங்கே வந்து இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆனாலும் பிரச்சனையே இந்த 6 செகண்ட்ஸ் வெயிட் தான். அதுவும் மேட்ச் எல்லாம் நம்ம கம்மியாக கொடுத்தோம்னா இன்னும் ஃபார் லாங்கர் டைம் வெயிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு இங்கே இருக்கிற ப்ராப்ளமே. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, அது நான் ஃபர்ஸ்ட் கோடை பார்க்கணும். கோடில் இந்த போர்ஷன் தான் பிரச்சனையே. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கோடை புரிஞ்சுக்குவோம். இதில் டிஸ்டிங்க்ட் ஆஃப் மெம்பர் டைப் எடுக்கிறாங்க. அதாவது இதுக்குள்ளே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, டீச்சர்ஸும் இருக்காங்க, கரெக்டாக. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இது ரன் ஆகும், டீச்சர்ஸ்க்கு ஒரு தடவை. ஸோ 2 டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் 100லேருந்து 65 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ 35 டைம்ஸ். ஸோ 2 டைம்ஸ் இது ரன் ஆகிறப்போ ஒவ்வொரு டைமும் 35 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ 35 + 35 அப்போ 70 டைம்ஸ் இது ரன் ஆகும். புரியுதா? இதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு வைல் லூப். இதில் வந்து மெம்பர்ஸ் டேபிள்லேருந்து எல்லாத்தையுமே இது கிட்டத்தட்ட எடுக்குது. அந்த மெம்பர் டைப் ஸ்டூடெண்ட்ஸ்னா ஸ்டூடெண்ட் 2000 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா 2000 ஸ்டூடெண்ட் எடுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச்னு கண்டுபிடிச்சு இதாகுது. ஸோ 70 இன்ட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 டைம்ஸ் இது ரன் ஆகணும். அப்போ 1,40,000 டைம்ஸ் இது மொத்தமாக ரன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்லோவாக இருக்குது. இதுதான் ஐ திங்க் இது ஸ்லோவாக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ஒரே லூப்பாக மாற்றலாம். நமக்கு 2 லூப் இருக்கிறது பிரச்சனை இல்லை. பட் லூப்புக்கு வெளியில் லூப் இருந்துச்சுன்னா இட் பி ஃபாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைல் இருக்குது. இந்த வயலுக்கு வெளியில் இன்னொரு வயல் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இது 10 தடவை ரன் ஆகுது, இது 10 தடவை ரன் ஆகுதுன்னா 10 டைம்ஸ் + 10 டைம்ஸ் மொத்தமாக 20 டைம்ஸ் ரன் ஆகும். பிரச்சனை வந்து இந்த வயலுக்குள்ளே இந்த வயல் வரப்போ தான். இப்படி வரப்போ என்ன ஆகும்னா, இது 10 டைம்ஸ் இது 10 டைம்ஸ் ரன் ஆகுதுன்னா இது 10 டைம்ஸ் இது ஒரு தடவை வந்தோடனே இது 10 டைம்ஸ் ரன் ஆகும். அப்படி 2வது தடவை வந்தோடனே மறுபடியும் 10 டைம்ஸ் ரன் ஆகும். 3வது தடவை வந்தோடனே மறுபடியும் 10 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ 100 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். ஸோ நமக்கு இங்கே பிரச்சனைனா லூப்புக்குள்ளே லூப் இருக்கிறனால தான் இது லட்சக்கணக்கில் போகுது. ஸோ இதை குறைக்கிறது பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, நம்ம இதை இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. இப்படி பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லை. இந்த மாதிரி பண்ணாலும் இட் இஸ் ஈக்குவலி குட் தான். மேபி லிட்டில் பிட் வீக்கர் பட் தென் இது அக்செப்டபிள். ஸோ நம்ம அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு கொண்டாட ட்ரை பண்ண போகிறோம். லூப்புக்குள்ளே லூப் இருக்கிறத லூப்பு இன்னொரு லூப் வெளியிலன்னு கொண்டாந்தோம்னா இது வந்து டிராஸ்டிக்காக குறையணும் இந்த டைம். ஓகே, இப்போது நாம் வந்து இதுக்கான ஈஸியஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு என்னென்னா, ChatGPT கேட்குறது தான். அப்போ நாமளே பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி வி கேன் டூ இட். அதுக்கு என்ன ஒரு 1/2 hour உட்காந்து யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போ விஷயத்தை கிளியராக ChatGPTக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருச்சுன்னா கிரேட். அதனால பண்ண முடியலைங்கிற பட்சத்தை நீங்கள் யோசிச்சு அதை சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி ChatGPT நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிறத கிளியராக பாருங்கள். இந்த கோடை காப்பி பண்ணி ChatGPT கொடுத்துட்டு நம்ம இதை ஆப்டிமைஸ் பண்ணி கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்காது. கிளியராக முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நவ் SQL select returns row after row each time it is called. I want you to optimize this code by making this 2 while loops into 1 while loop using join query. And instead of having a for loop to organize it in a descending manner, I want you to push string percentage sort the array using PHP's quickest sorting loop method, and then make another loop outside call organize. ஸோ ஐ திங்க் ஏதோ எனக்கு புரிஞ்சப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவும் என்னமோ பண்ணியிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிறது கரெக்டானு பார்ப்போம்.
ஆக்சுவலி இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதையே நம்ம எடுத்து இந்த லைனுக்குள்ளே போட்டுறணும். போட்டோம்னா ரிசல்ட்டுங்கிற அரேக்குள்ளே இது வந்து 2யுமே கொடுத்துட்டு போகுது. பெர்சன்டேஜ் மேட்சையும் கொடுத்து டேட்டாவையும் கொடுத்துக்கிட்டே போகுது. அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம சார்ட் பண்ணிடுறோம். சார்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்கனைஸ்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ திஸ் இஸ் டெக்னிக்கலி கரெக்ட். ஆனால் இது கொடுத்து அப்படியே போட்டால் ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக நம்ம இதை காப்பி பண்ணி நம்ம இதுக்குள்ளே வச்சிடணும். அண்ட் இது வந்து யூசராக எடுத்து வச்சு அதுக்கு பதிலாக நம்ம யூசர் 1 எடுத்துக்க சொல்லிடலாம். ஸோ ஐ திங்க் இதையும் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி சரி பண்ண முடியும் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் see our luck. So we are exactly going to tamper with this. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து கோடிங் தெரியாமல் நான் ChatGPT வச்சே கோட் பண்ணிக்கிறேங்கிறவங்கள நான் முட்டாள்னு திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான மெயின் ரீசனே என்னதான் ChatGPTக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இட் இஸ் பேசிக்கலி டம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம அளவுக்கு அறிவு கிடையாது. ஸோ உங்களால் வந்து ChatGPT அப்படியே சொல்லி தான் வாங்க முடியுது. ஓனாக கோட் எழுத முடியலைன்னா அந்த கோடில் வந்து பலாயிரம் பிரச்சனை இருக்கும். கண்டிப்பாக அதை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் ஒர்க்கை ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குற ஒரு டூலாக ChatGPT யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அது என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சு அதை நம்ம ஒர்க் இதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்டாக மாற்ற தெரியணும். ஸோ நமக்கு வந்து இப்போ இது தேவையே இல்லை. நமக்கு தேவையெல்லாம் இதை எடுத்து இங்கே வயலை போட்டு யூசர் மட்டும் நம்ம யூசர் 1ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூசருங்கிறது ஏற்கனவே வேற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் யூசர் 1ன்னு வச்சுட்டு ஈக்குவல் டு இப்படி போட்டுறது தான். ஸோ டெக்னிக்கலி திஸ் மஸ்ட் ஒர்க். லாஜிக்கலி இட் லுக்ஸ் பிக்சர் பர்ஃபெக்ட். இதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு இதில் போட்டு எடுக்கிறப்போ மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்குன்னு நாம் நினச்சதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ட்ரை. இப்போ அதே தனப்பிரியாவை கொடுத்து பார்ப்போம். 1 2 செகண்ட்ஸில் வந்திருக்கு. ஸோ டெக்னிக்கலி கரெக்ட். ஆனால் ஆன்சர்ஸ் தப்பாக வந்த மாதிரி தெரியுது. பார்த்தா இஷ்டத்துக்கு என்னென்னமோ வந்திருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் நமக்கு இவ்வளோ பேர்லாம் வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நேம்ஸ் வந்திருக்கு. அப்போது சம்திங் லாஜிக்கலி சம் மிஸ்டேக் நடந்திருக்கு. நமக்கு ஆக்சுவலி இது ஆர்டர் பை பாருங்கள். ஆர்டர் பை மெம்பர் டைப்புக்கு பதிலாக ஆர்டர் பை அஃபீஷியல் நேம் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை குரூப் பையில் அட்லீஸ்ட் கொடுத்துருந்துருக்கணும். அதுக்கிட்ட போய் கேட்போமா அவங்களுக்கு வெரி தப்பாக இருக்குதுன்ட்டு. இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். இப்படி கொடுத்தாவே ஐ திங்க் கரெக்டாக வந்துடும் தான் யோசிக்கிறேன். பார்ப்போமா. பண்ணிவிட்டு இன்னொன்று இதில் அப்படியே புஷ் பண்ணிடுச்சு இது பர்சன்டேஜை. நமக்கு வந்து ஒன்லி இஃப் இட் இஸ் கிரேட்டர்னா மட்டும்தான் புஷ் பண்ணும். அது இது ஆட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா. அதனால தான் எல்லாத்தோட நேம்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம இது கூட அடிஷனல் என்ன ஆட் பண்ணோம்னா இஃப் $perk இஸ் கிரேட்டர் தேன் அந்த மேட்சை நம்ம எடுத்துருப்போம்ல. இது எல்லாம் செக் பண்ணியிருப்போம். அது மேட்ச்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். int value of perk இதில் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வந்து கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மேட்ச்னு போட்டுக்கலாம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு மேட்டுன்னு இருக்குது. அது ஏன் மேட்டுன்னு எனக்கு தெரியல. இங்கே மேட்ச்னு தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே மேட்டுன்னு எடுக்கிறாங்க. ஏதோ இதில் மேட்டுன்னு இருக்கிறதுனால. ஸோ நாம் என்ன பண்ணலாம்னா அதை வந்து int value of மேட்சே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா மேட்ச் விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இட் வில் டேக் இட் இன்சைட். புரியுதா? இப்படி தான் நீங்கள் ChatGPT கூட ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ChatGPTயில் ஸ்பெண்ட் பண்ண டைம் விட நான் கோட் பண்ண ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் அதிகம். ChatGPTயை இதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட் ப்ராப்ளி ChatGPT இல்லைனாலும் என்னால் அதை செஞ்சிருக்க முடியும். புரியுதா? ChatGPT நீங்கள் எங்கே எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுன்ட்டு. உங்களை நிறைய பேர் பிரச்சனையவே நீங்கள் ChatGPTயில் தான் 90% டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இங்கே வந்து 2 செகண்ட் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஜஸ்ட் மேக் ஷூர் யூ நெவர் டூ தட். இப்போ லெட்ஸ் ட்ரை 3 2 1 1 செகண்ட் 2 செகண்ட் 2 செகண்டில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கரெக்டாக வந்த மாதிரி தான் இருக்குது. லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தானே வந்துருந்துச்சு. என்னன்னா மோகனப்பிரியா தனப்பிரியானே இப்போ ஒரு நேம் வந்துருக்குது. இப்போ பாருங்கள் டீச்சரும் ஸ்டூடெண்ட்டு மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. தெரியுதா? அது வந்து அப்போ ஒழுங்காக ஆர்டர் பை மெம்பர் டைப் ஆகலை. சம்திங் அதில் தான் இஷ்யூ. கரெக்டாக ஆனால் நேம்ஸ் பார்த்தா கரெக்டாக அதே நேம்ஸ் தான் வந்திருக்கு. தெரியுதா?
டீச்சர்ஸ்குள்ள இப்போ இதெல்லாம் போய் இருந்துருந்துச்சுன்னா அப்போ எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வி நீட் டு ஜஸ்ட் see why that happened. ஓகே, என்ன ஆயிருக்குன்னா அது கரெக்டாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகிறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு டீச்சரை விட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகுதுங்கிறப்ப அந்த ஆர்டர் மாறிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இங்கே இதை வச்சு ஷார்ட் பண்ணுறப்ப இதுக்கு டீச்சர் ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் பண்ணுங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதனால அது தப்பாக ஷார்ட் பண்ணியிருக்கு. அப்போ டீச்சருக்குள்ளே தான் ஷார்ட் பண்ணிக்கணும், ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே மட்டும் தான் ஷார்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை தான் காட்டணும்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் தான் டீச்சரை காட்டணும்னு நினைக்கிறோம். ஆர் எனிவே அது வேற ஒரு நாள் ஓகே தான். ஃபஸ்ட்டு டீச்சர் காமிச்சு அப்புறம் ஸ்டூடெண்ட் காமிச்சாலும் ஓகே தான். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல பர்சன்டேஜ் மேட்ச் பண்ணுறதை வந்து அதில் வந்து ஒன்று பண்ணலாம், +100 போட்டுக்கலாம். இப்போது டீச்சர்னா +100, ஸ்டூடெண்ட்னா +200. இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப் மாறுறப்பையும் அதுக்குன்னு ஒரு நம்பரை 100 200 அசைன் பண்ணி போட்டு வரலாம். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது எப்படி ப்ளஸ் இன்க்ரீசர்னு போட்டுக்குவோம். ஸோ அப்போ அதுக்குள்ளே மட்டும் ஷார்ட் ஆகிக்கும். இப்போ இது இன்க்ரீசர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 100, எப்பயுமே இஃபெல்ஸ்னாலும் உங்களுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் குறையாது. நீங்கள் லூப் வச்சா மட்டும்தான் குறையும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம லூப்பே வைக்கல இதை பார்த்தீங்கன்னா, அதனால பர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி குட்னு தான் நினைக்கிறேன். இப்போ இன்க்ரீசர் ஈக்குவல் டு 100. இப்போ 100 ஆட் ஆகும். இல்லைன்னா 200 ஆட் ஆகும். இதை வச்சிட்டோம்னாவே ஒர்க் ஆகணும் டெக்னிக்கலி. லெட்ஸ் see 1 2 அதுக்குள்ள வந்துருச்சு. இல்லையே, அப்படியே தானே வந்திருக்கு மறுபடியும். இல்லை கரெக்டாக தான் வந்துருச்சு. இப்படி தான் முதல்ல வந்துருந்துச்சு. ஸோ சேவ் ஆகிறதுக்குள்ளே ரன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அப்போ அவர் ஒர்க் இஸ் டன். அதே மாதிரி இருக்கா மோகனப்பிரியா, தன்யா, தனஸ்ரீ. அதுக்கப்புறம் இது என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல மேலே வந்துருந்துச்சு, அப்புறம் டீச்சர்ஸ் வந்துருந்துச்சு. இப்போ PQRST தான் வரணும், எஸ்ஸுக்கு அப்புறம் தான் T வரணும். ஏதாவது டிசெண்டிங் இது கொடுத்து வச்சிருக்கிறோமோ. அது மட்டும் தான் எனக்கு புரியல. ஏன் முதல்ல இது வந்துட்டு அதுக்கப்புறம் இது எனக்கு ஆர்டர் பை DSC கொடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி ஆர்டர் பை அஃபீஷியல் நேமே பெருசாக தேவையில்லை தான். ஆர்டர் பை அஃபீஷியல் நேம் இல்லாமல் கொடுத்து பார்ப்போமா? சும்மா ட்ரை பண்ணுவோம் 2 3. அப்பயும் முதல்ல டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் வந்துருக்கு. DSC இல்லாமல் கொடுத்து பார்ப்போம். ஸோ அது அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொடுக்கணும். ஒய் என்னால் இந்த லாஜிக்கை புரிஞ்சிக்கவே முடியல. DSC கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வருது, இப்படி கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வருது. ஒரு வேளை இதில் இது பண்ணுறப்போ ஐ திங்க் தட் இஸ் ரீசன் நினைக்கிறேன். மோகனப்பிரியா, தனப்பிரியாக்கெலாம் அதிகமாக மேட்ச் ஆகிறதுனால வில் டூ ஒன் திங். இதுக்கு 200 கொடுத்துட்டு இதுக்கு 100 கொடுத்து பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ இது மோர் மேட்ச் ஆகிறனால இது மேலே வருதான்னு பார்ப்போம். லாஜிக் வந்து எனக்கு என்னமோ கரெக்டாக படலை, ஆனால் கரெக்டாக வந்துருச்சு. தென் சக்ஸஸ்ஃபுல். ஸோ அதான் சம்டைம்ஸ் ரொம்பவும் லாஜிக்கை யோசிக்கக்கூடாது. நம்ம இப்படி பண்ணுனா கரெக்டாக இருக்கணுமே யோசிச்சு பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோலேயே முன்னாடியும் பின்னாடியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே தான் நமக்கு கிடச்சிருந்திருக்கும். ஆனால் இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் அவ்வளோதான் வந்துருச்சு. முதல்ல எவ்வளோ டைம் ஆகிட்டு இருந்துச்சு, ஐ திங்க் 6 seconds லிட்டரலி வெயிட் பண்ணோம். இப்போ வந்து கிளிக் 1ங்கிறதுக்குள்ளே வந்துடுது. ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும்.